அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி எப்பவுமே வந்து ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அதை விட ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா பத்திரமா அப்படியே காப்பாற்றுவாங்க. அதை விட ஒரு விஷயம் சார், அவங்க ஒரு விஷயத்தை நோக்கி கரெக்டாக போவாங்க. ஆனால் ஆமாம், அவங்களுக்கே வந்து நிறைய அப்படியே ஒரு தடங்கள் அது இதுன்னு ஆயிட்டுருக்கு. ரொம்ப வேதனையோடு தான் என்னை கேட்குறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பலன் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த விருச்சக ராசி அன்பர்கள் சில மாதங்களாக சந்தித்தது பார்த்தீங்கன்னா, எதை தொட்டாலும் தடங்கள். சார் ஜான் மூலம் சறுக்குச்சு, நல்லா தான் போகிற மாதிரி இருந்தது, நடக்கலை. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட்டே வந்துடுச்சு. அது அத்தனைக்கும் நல்ல காலம் பிறக்கிற மாதிரி வருது. குரு பலனோடு கூட உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு சேரும்போது சிவராஜ யோகத்தோட அதிர்ஷ்ட பலன் காத்திருக்கு. பல நாளுக்கு கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு இது ஆல்ரெடி ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, அடுத்த வாழ்க்கை இருக்குமா? ஒரு சில பெண்களை 29 வயசு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு சிங்கப்பூர்லேருந்து பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு தகுந்த வரன் வராமல் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார், 4 வருஷமாங்கிறாங்க. நான் சொன்னேன், என்னம்மா இப்படி? அப்போ தான் நான் பார்த்து நான் சொன்னேன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிலவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலைச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர், ரொம்ப பிஸியாக இருக்கார், நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேரிலே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன், வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசனம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோள் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போ இந்த 12 ராசிக்கும்.
சரி, இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு அது? ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ம், ஆடி மாத பின்பகுதியும் ம், ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. ம், நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ம், ஓணம் பண்டிகை வேற வருது. ம். இதில் பார்த்தி இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ம், அத்தனையும் விளக்க, பெண் சாபம் அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. ம், இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், ம், எந்த ஊரில் திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ம், ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் ம். தீவினை கருமைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ம், ஆவணி அவிட்டம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது 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 கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி எப்பவுமே வந்து ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அதை விட ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா பத்திரமா அப்படியே காப்பாற்றுவாங்க. அதை விட ஒரு விஷயம் சார், அவங்க ஒரு விஷயத்தை நோக்கி கரெக்டாக போவாங்க. இலக்கிய நோக்கி ஆனால் பயணிப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கே வந்து நிறைய அப்படியே ஒரு தடங்கள் அது இதுன்னு ஆயிட்டுருக்கு. ரொம்ப வேதனையோடு தான் என்னை கேட்குறாங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் பலன் எப்படி இருக்கும், எங்களுக்கு என்ன வந்து புரட்டி போடுற விஷயம் என்னவா இருக்கும், எங்களுடைய மெராக்கள் என்ன, எங்களுக்கு என்ன ட்ரீம் நிறைவேற போகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க சார். நிச்சயமாக இந்த விருச்சக ராசி அன்பர்கள் சில மாதங்களாக சந்தித்தது பார்த்தீங்கன்னா, எதை தொட்டாலும் தடங்கள். ம், சார், ஜான் மூலம் சறுக்குச்சு, நல்லா தான் போகிற மாதிரி இருந்தது, நடக்கலை. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு, இதென்ன செய்வனையாக இருக்குமோ, வேற ஏதாவது இருக்குமோ, நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமோ, இல்லை எங்களுக்கு மட்டும் நடக்குதா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அது அத்தனைக்கும் நல்ல காலம் பிறக்கிற மாதிரி வருது. குரு பலனோடு கூட உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு சேரும்போது சிவராஜ யோகத்தோட அதிர்ஷ்ட பலன் காத்திருக்கு. பல நாளுக்கு கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், எதிரிகளிலிருந்து தற்காத்து கொள்ளும் வழிமுறை கிடைக்குதுங்க. இப்போ எதிரி இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பு ராசி, அதாவது ஹார்ட் ஒர்க் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க, ஆராய்ச்சி மனப்பான்மையில் நல்லா இருக்கும், விடாமுயற்சி கொண்டவங்க. இவங்க வளருகின்ற விதத்தை பார்த்து மேனேஜராக இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணுறாங்களாம், டாமினேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை தட்டி விட்டே இருந்தாங்க. இதுதான். ஆனால் அது அப்படியே மாறி இப்போ நல்லா நடக்க போகுது. முதல்ல வேலையில் ஒரு உச்சம் தொடும் நிலை, வேலையில் வேலை கிடைக்கும், வேலையில் உயர் பதவி கிடைக்கும், அரசுக்கு நிகரான பதவி உயர்வு பெறுகிற காலகட்டம். குருபலன் இருக்குங்க. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே சொல்கிறாங்க, சார் திருமணம் எங்களுக்கு என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கணும், மனதுக்கு பிடித்த வரன் நேரை வைத்து காதல் திருமணம் கைகூடும், டும் டும் கொட்டும் நேரம் வந்தாச்சு. இந்த காதல்லே பார்த்தீங்கன்னா, சார் இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தோம் இருக்குன்னாங்க, இப்போ இல்லைங்கிறாங்க. ஒரு நம்பலாமா, ஆணும் சரி பெண்ணும் சரி பிரிந்த உறவுகள் சேருமான்னு தான் கேள்வி வந்துட்டுருக்கு. நிறைய பேர்த்த சேர வாய்ப்பு உண்டு, ஜாதக ரீதியாக பார்த்தா தெரியும். ரைட். இப்போ கல்யாணம் சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் நேரம் வந்திருக்கு. மனதுக்கு பிடித்த வரன் இந்த ஆடி மாதம்லாம் ஆடி 18க்கு மேலே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆடி 18க்கு மேலே நிச்சயமாக வரன் அமையும். இவங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க பிடிக்க வேண்டியது ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து விட்டு வாழ்வில் ப்ராசஸ் பண்ணும்போது ஜெயிச்சிட்றாங்க. ஆடி பூரம், ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு இவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குதுங்க. எந்த ஒரு திருமண தடையாக இருந்தாலும் ஆடி பூரம் இதுதான். அதுக்கு ஒரு சில மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட, அதாவது கணவன் கல்யாணம் பண்ணிட்டோம் பிரிஞ்சின மாதிரி இருக்குது சார், சேருவோமா அப்படின்னா அவங்களுக்கு வரலட்சுமி விரதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லுமே இவங்களுக்கு பலனாக இருக்குது. ரைட். ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு இது ஆல்ரெடி ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, அடுத்த வாழ்க்கை இருக்குமா. ஒரு சில பெண்களை 29 வயசு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு சிங்கப்பூர்லேருந்து பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு தகுந்த வரன் வராமல் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார், 4 வருஷமாங்கிறாங்க. நான் சொன்னேன், என்னம்மா இப்படி? அப்போ தான் நான் பார்த்து நான் சொன்னேன், உனக்கு இந்த தோஷம் இருக்குமேனா? சார் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தங்கிறாங்க. அப்புறம் கேட்டால், அப்புறம் ஏமா கல்யாணம் ஆகலைன்னு கேட்டால், ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க.
ஏதாவது 4 வருஷமாக பார்த்து கல்யாணம் ஆகலை. அப்போ தோஷம் இருப்பதை கண்டுபிடிக்க முடியல அவனால். அப்போ இந்த ஒரு கோயில் கேட்டேன், உங்கள் வீட்டில் இந்த கோயிலுக்கு போகும்போது கார் கண்ணாடி உடஞ்சால பஞ்சர் ஆச்சான்னு கேட்டேன். பஞ்சர் ஆச்சுன்னாங்க. அப்போ தான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த தோஷம் அமைப்புன்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு பரிகாரம் கொடுத்துருக்கு. நிச்சயமாக நடந்துடும். நாம் அடுத்த சேனலோட அப்டேட் பண்ணுவோம். அப்போ திருமணத்தை இப்படி பார்க்கணும். தராசிக்கு இப்போ சொத்து சேர்க்குற யோகம் வந்திருக்கு சார். ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வாங்கலாம். சொத்து அமையுமா? நிச்சயமாக அமையும். அது பூர்வீக ரீதியான சொத்தாக இருக்கலாம், பூர்வீக ஊரில் இருக்கலாம், வண்டி வாகனங்கள். புதுசாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக்கு, ஈவி வண்டிகள் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இவங்களுக்கு கையில் ஒரு மிகப்பெரிய பணம் வரப்போது. ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்க, அடகு வைத்த பொருளை மீட்டுருங்க, சரியான முதலீடு பண்ணி ஏங்க ஜெயிச்சிருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னா, டையப் போட்டு சார் ஒரு சிலர் ஜாயின் பண்ணியோ ஒரு சிலர் டிஸ்கஷன் பண்ணியோ. இந்த ராசி ஒரே ஒரு வச்சுக்கணும், நல்ல ஆடிட்டரையோ நல்ல லாயர் நல்ல ஒரு கவர்மெண்ட் லிங்க்ல இருக்கிற ஒரு ஆட்கள் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல அஸ்ட்ராலஜரியும் கையில் நிச்சயமா மெயினாக. ஏன்னா ஆமாம், ஏன்னா அதுதான் சார் மெயின். என்ன நீங்கள் ரூட்டு போட்டாலும் அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு என்னோட இல்லை நிச்சயமாக அஸ்ட்ராலஜிங்க இப்போ அரசியல் வரைக்கும் அஸ்ட்ராலஜர் இல்லாமல் இல்லை. ஆமாம், கேட்டுக்கோங்க. அதுதான் அஸ்ட்ராலஜருங்கிறது இப்போ எல்லாம் எந்த பிரச்சனைக்கும் வழிபாடு இதெல்லாம் உண்டு. அப்போ இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கல, நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்தொடலாம். தராசி ஒன்றே மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டியது, தெரியாத விஷயத்தை இன்வால்வ் ஆகும். தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் இந்த மாதம் ப்ராசஸ் பண்ணுங்கள், தெரியாத விஷயத்தை விட்டுருங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. இந்த குடும்ப உறவுகளில் இந்த நேரத்தில் நீங்கள் ஜெயிச்சு ஓட வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் குடும்ப சண்டையை போட்டு அன்னெசரி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நேராக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கௌரவ ரீதியாக ஓட வேண்டிய நேரம். சின்ன சின்ன பிரச்சனைகளை இருங்க வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. அடிவாளம் கட்டி இந்த மாதம் ஓடுங்க, பல வருடம் சிறப்பாக இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்குது. இப்போ தான் அந்த இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்வு. இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வண்டியில் போய் கீழே ஒருத்தர் விழுந்தாங்க, காலில் அடிபட்டது, திடீர்னு ப்ரெஷர் வேரியேஷன் ஆகி இதெல்லாம் நடந்தாச்சு. சுகர் மாதிரி எல்லாம் இப்போ தான் போட்டு எல்லாம் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பார்த்து போதுண்டா சாமி மொய் வச்சது போதுன்னு உட்காந்துருக்காங்க. மீண்டும் வந்துட்டாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்றத என்னோட இதுலேருந்து நான் சொல்கிறது. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எதுலேயுமே இறங்குங்க, பேசுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற இந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜர் கையில் தான் இருக்குது. அவங்க சொல்கிறபடி கேட்டு நிறைய பேர் இப்போ நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்லா இருக்காங்கங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை அமுச்சு வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.